ஸோ மக்களே, இன்னைக்கு நான் துபாயில் இருக்கிற ரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட துபாயில் இருக்கிற இந்த ரூம் செம்மையாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் தங்கியிருக்க ரூம் துபாயில் எப்படி இருக்குது அண்ட் இந்த ரூமுக்கு ரெண்ட் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ரூம் டூரை பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம ரூமு 103. இதுதான் மெயின் டோர். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட ஷூஸ் எல்லாத்தையும் இங்கே தான் வந்து இது பண்ணுறது. அண்ட் ஒய்ஃபை ரோட்டர்ஸ் இங்கே தான் இருக்கும், மோடம். ஸோ இதுதான் ஒய்ஃபை இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரூம் இருக்குது. இது வந்து ஒரு ரூமுங்கிறது பதிலாக ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு, 2 ரூம் இருக்குது. ஸோ மெயின் டோர்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது உங்களுக்கு. ஸோ சென்ட்ரலில் மிரர். ஸோ கிளம்புறப்ப நம்ம அப்படியே நம்மளை செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்புறதுக்கான மிரர் தான் இது. ஸோ இது வந்து ஒரு பாத்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரூமை காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பக்கத்து ரூமு. ஸோ இங்கே தான் வந்து எல்லாம் ஸ்பேஸ் பார்த்துங்க. பெட் ஸ்பேஸ் வந்து துபாயில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேர் படுக்கிற மாதிரி, மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஸோ பெட்லேயே எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இவங்க. அண்ட் இந்த பீரோ மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வேணால் வாங்கிக்கலாமா, 100 dirhams சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு காசுக்கு 2600 கிட்டமிட்ட வரும். அண்ட் ஒரு மானிட்டர் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ ஃப்ரீ டைமில் மூவி பார்க்குறது, சாப்பிட்றப்ப படம் பார்க்குறது, அந்த மாதிரி செஞ்சு இங்கே உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்பேஸ் பார்த்துக்குங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இந்த ரூமில் பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பால்கனி இருக்குது. ஸோ இதுதான் பால்கனிக்கான கதவு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பால்கனி. இங்கே தான் மோஸ்ட்லி எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறது. துபாயில் தனியாக இதுக்காக ஸ்பேஸ்லாம் எதுவும் கிடையாது. பாருங்க, மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது இந்த ரூம் ரெண்ட்டு. ஸோ ஸ்கூல் பஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மெயின் ரோடு. ஆப்போசிட்லேயே ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ்லாம் காய வைக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் காய வைக்கணும். ஸோ இதுதான் இது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வண்டி நான் சொன்னால உங்கள்கிட்ட, சரி இந்த வண்டி என்னன்னு தெரியுதா, ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்கும்ல, அந்த வண்டி இதுதான் வாங்கணும்னு சொன்னேன். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. இதை இங்கே வாங்கினா நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஃப்ளைட்டு போகுது பாருங்க. ஸோ பால்கனி வியூவில்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ட்ரெஸ்லாம் காய வைக்கணும்னா நம்ம இங்கே தான் வந்து காய வைக்கணும். அண்ட் ஈவினிங்கில் இப்படி நின்று வேடிக்கை பார்த்தா நல்லாயிருக்கும். பகலில் வெயில் ஜாஸ்தி, ஈவினிங் நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் ஸ்பேஸ் பார்த்துக்குங்க, பெட் ஸ்பேஸு. ஏசி இருக்குது, ஏசியும் இருக்கும், ஃபேனும் இருக்கும். துபாயில் ஃபேன் இருக்கானா இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் பெட் ஸ்பேஸு. அண்டு ஃபுட்டு பாருங்கள், சமைக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. ரீசன் என்னென்னா கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் கிச்சனில். ஸோ கிச்சனை கட்டுறேன் நெக்ஸ்ட்டு. கிச்சனுக்கு முன்னாடி பாத்ரூம் போகும். ஸோ இந்த ரூம் ஆளுங்களுக்கு இதுதான் பாத்ரூமு. ஸோ அட்டாச் பாத்ரூம் தான் இதுதான். இந்த ரூம் ஆளுங்களுக்கு பாத்ரூமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஸ்பேஸ், சின்னோண்டு ஒரு ஸ்பேஸ் தான். இதுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்கும். இது இவங்களுக்கு பாத்ரூம், டாய்லெட் ரெண்டுமே சேர்த்து இருக்கும். ஸோ இது கிச்சன். பேச்சுலர் கிச்சன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஆனால் ஒன்றுமே இல்லை, கீழே கொஞ்சம் பொருள்லாம் வச்சுருப்பாங்க. தக்காளி, காய்கறி, முட்டை, இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. வாஷிங் மிஷின் ஹைசன்ஸ் பிராண்டோடது. ஸோ ஆட்டோமேட்டிக் தான், அதில் எல்லாருமே வாஷ் பண்ணிக்கலாம். அந்த டம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அடுப்பு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஸ்டவ்வு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவசரமாக சமைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. கேஸு. ஸோ நம்ம வெந்நீரோ காஃபி டீயோ போடணுன்னா இந்த மாதிரி கேட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். தட்டு, ஒரே ஒரு சிங்க்கு தான் இருக்குது, சின்னோண்டு ஸ்பேஸ் தான். அண்ட் கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸில் நம்மளோட பொருள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆயில், ஸோ எல்லாமே இங்கே கபோர்டில் செட் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இந்த கபோர்டு ஒன்று இருக்குது.
இன்னும் ஒரு 2 பேர் நிற்கலாம். 2 பேர் நிற்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸும் இருக்கும். இதுதான் கபோர்ட்ஸு. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். சின்னி இருக்குது இங்கே மெயினாக. சின்னி கூட இருக்குது. ஸோ சின்னியும் இங்கே இருக்குது. நம்ம ஏதாச்சும் குக் பண்ணுறப்ப ஸ்மோக் போகிறதுக்காக சின்னியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்னியும் இருக்குது. அண்ட் ஃபயர் சேஃப்டிக்காக எல்லா கிச்சன்ஸ்லேயும் எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ட்ராவ்ஸ்லாம் இருக்குது. இல்லை இந்த கத்தி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மஞ்சத்தூள், நம்ம பவுடர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த சட்டி, சமைக்கிறதுக்கான சட்டி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இவ்வளோதான். இதுதான் கிச்சன். ஒரு மினிமம் 2 பேர் நிற்கலாம். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு அரிசிலாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ 3 பேர் நிற்கலாம் அதிகபட்சம். அதுவே கஷ்டம்தான். ஃப்ரீயாக 2 பேர் வேலை பார்க்கலாம். கிச்சன் சைஸ் இது தான். ஸோ இந்த விண்டோலேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளியில் வியூ தெரியும். பால்கனி வியூ நம்ம வந்தோம்ல. ஸோ மெயின் ரோடு தெரியும். இந்த இது நல்ல வியூ, பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் தண்ணி கேன்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேன்னு வந்து தண்ணி கேன்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. தண்ணி கேனுக்கான இது வந்து நம்ம ஊரில் கரண்ட் பில் அட்டை கொடுக்குற மாதிரி. ஸோ கொடுத்து குடிச்சிட்டு போவாங்க. இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான். இது வந்து இந்த ரூம் ப்ளஸ் அவங்களுக்கான பாத்ரூம். கிச்சன் காமன், யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவானது தான் கிச்சனு. ஸோ இப்போ நம்ம ரூமை பார்ப்போம். நம்ம ரூம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் டோர், மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம ரூம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்ம ரூமு. நம்ம தங்கியிருக்க அந்த ரூம் இங்கே நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய பெட்டு. இதுதான் வந்து என்னோடய பெட்டு. ஸோ இது வந்து மற்றவங்க பெட்ஸ்லாம் இது மேலேயும் கீழேயும் தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். சேம் லைக் ஃபீல். அதே ரூமில் பார்த்த மாதிரி தான் மேலே கீழே படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திங்ஸ் வைக்க பெரிய ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. அண்டு லைக் கீழே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுதான் நம்ம பொட்டி. ஸோ கீழே இது மாதிரி வச்சுட்டோன்னா கூட கட்டளை கீழே இருக்கும். அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, ஸோ இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் வச்சு ஸ்டோரேஜுக்காக வச்சுக்கிறாங்க. பக்கத்து ரூமில் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி 3 பீரோ மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த ரூமில் 1 தான் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்கவுங்க ஸ்பேஸ்லேயே தான் வச்சுக்கிறாங்க. ஸோ துபாய் லைஃப் இது தான். ரொம்ப நம்ம ஸ்பேஸ் கொடுத்து வீட்டில் ராஜா மாதிரி இருந்திருப்போம். பட் இங்கே வந்து இப்படி தான் இருந்தாகனு. அது விண்டோ கூட இருக்குது. ஸோ விண்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணால் அது மாதிரி மெயின் ரோடு சைட் வியூன்னு தெரியும். வேணா இங்கேன்னு கூட ஜம்ப் பண்ணலாம். அப்படி தான் இருக்கும் விண்டோ. வெயில் காலையிலே வெளுத்து வாங்குது. ஸோ இதுதான் சேர் பார்த்துக்குங்க. இதுதான் சேர்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த இதில் சேர் எதுக்குன்னா உட்கார்றதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. ஸோ இப்படி உட்கார்றதுக்கு மட்டும் இந்த சேர் யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ இந்த சேர் மோஸ்ட்லி இங்கே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இதுதான் அந்த சேரோட ஸ்பாட். எப்போவுமே இதில் காலை வச்சு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி நான் மேலே ஏறுவேன். ஸோ இங்கே உள்ளவரும் இங்கே ஏறி ஸ்டெப்ஸில் மேலே ஏறுவார். ஸோ இதுக்கு தான் இது இங்கே பயன்படுது. மோஸ்ட்லி உட்காரத்துக்கு இல்லை, இந்த மாதிரி ஏறுறதுக்கு. ஸோ இங்கே உள்ளவர் அழகாக அப்படி ஏறிடுவார் இங்கே நம்ம ஏறுறதுக்கு. ஸோ இதுதான் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. இங்கே பாருங்கள், மெஸ்ஸு ஃபுட்டு. ஸோ துபாயில் மெஸ்ஸில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இவ்வளோ தான் ஃபுட் சைஸ் பார்த்துக்குங்க. 3 வேளையும் வந்து கொடுத்துருவாங்க. பட் இதுதான் சைஸ். நம்ம ஊரில் அந்த கண்டெய்னர் இருக்கும்ல, அதில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் மெஸ்ஸோட ஃபுட்டு. கொஞ்சம் கம்மி தான். ஸ்பேஸ் இல்லாமல் பாருங்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்மளும் நம்ம பெட் ஸ்பேஸ்லேயே தான் வச்சுக்கணும். அண்ட் இங்கே வந்து டோருக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஏசி இங்கேயும் இருக்குது. மெயினாக எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கும். ஃபேனும் இருக்குது. அண்ட் லைட்டு, இந்த லைட்டு கரெக்டாக தலைக்கு நேராக அடிக்கும். தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே தான் படுத்திருப்பேன். ஸோ கரெக்டாக எனக்கு நேராக அந்த லைட்டு கண்ணை கூசுகிற மாதிரி அடிக்கும். அண்ட் பாத்ரூம். ஸோ எங்கள் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ எங்களுக்கு வந்து வசதி என்னென்னா, இந்த ரூம்லேயே பாத்ரூம் இருக்குது. ஸோ ரூம்லேயே நான் அப்படியே வெளில போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயே பாத்ரூம் இருக்குது. ஸோ அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ வாஷ் பேசன், சிங்க்கு, ப்ரெஷ் பண்ணுறதுக்கு அண்டு டாய்லெட். ஸோ இங்கே ஷவர் தான்.
ஸோ நார்மல் இதுவும் இருக்குது. ஸோ பக்கெட்டில் பிடிச்சி குளிக்கிறவங்க குளிக்கலாம். அண்ட் ஷவர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஷவரில் தான் தண்ணி வரும். ஸோ இதை கையில் கூட எடுத்துகிட்டு நம்ம குளிக்கலாம். எப்படி வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி எடுத்து ஸோ இப்படி கூட நம்ம ஈஸியாக குளிச்சுக்கலாம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் எப்படியும் குளிக்கலாம். இல்லை அதிலே ஃபிட் பண்ணி குளிக்கணுங்கிறவங்களும் இதேமாரி குளிக்கலாம். இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். தண்ணிலாம் ஆனால் எப்போவுமே செம்ம சூடுங்க. இங்கேன்னு வர தண்ணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு 10 மணி மேலே ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக வரும். ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாத்ரூம். இங்கே ஒரு விண்டோ இருக்குது வழக்கம் போல். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேன்னு மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ தான், சின்னொன்று பாத்ரூம் தான். இது வந்து ஒரு 6 பேர்கிட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாத்ரூமை. அதுவும் டைம் படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஷிஃப்ட் டைம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, ஃபேனுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஃபேன்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஹீட்டுக்காக சில பேர் படுத்துக்கிறாங்க. அந்த இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டம்தான் துபாய் வாழ்க்கை. ஸோ இதுதான் மக்களே துபாயில் பேச்சுலர்ஸ் ரூமோட வாழ்க்கை. ஸோ என்னதான் நம்ம ஊரில் சொந்தமாக பெரிய வீடு வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட் ஸ்பேஸ் மட்டும்தான் துபாயில் இங்கே பல ரூபாய் சம்பாதிக்கிற மக்களோட ஒரு சின்ன இதாக இருக்கும். ஸோ ஊரில் சொந்தமாக பெரிய வீடு காரு எல்லாம் அவ்வளோ சொத்து வச்சுருக்கலாம். பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா துபாயில் எவ்வளோ சம்பாரிச்சாலும் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பெட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சொந்தம். மற்றபடி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெட்டுக்குள்ளே தான் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கணும். ஸோ வேறு எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை. வீட்டில் ஊரில் பெரிய பெரிய வீடு வச்சுருக்கவங்களுக்கும் இதே நிலமை தான். ஸோ சின்ன சின்ன இது வச்சுருக்கவங்களுக்கும் இதே நிலமை தான். ஸோ அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்து பெரிய ஒரு ஃப்ளாட்டாக கூட வாங்கி அவங்க தனியாக இருக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் நிலமை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பெட் ஸ்பேஸோட ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லலை. ஸோ மேலே படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே 600 dirhams கிட்ட மட்டும் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே பெட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 dirhams per month கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா பெட் ஸ்பேஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 lakhs கிட்ட மட்டும் வருது. 1 lakh சம்திங் வரும். கால்குலேட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு என்னன்ட்டு. பட் 2 lakhs கிட்ட மட்டும் வரும்னு நினைக்கிறேன். இதுலேயே எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன ஃப்ளாட்டு தான் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு 2 lakhs per monthக்கு துபாயில் எல்லாம் சேர்ந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2 லட்சம்லாம் இருந்தால் நம்ம ஊரில் பயங்கரமாக ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். கூட கொஞ்சம் காசு போட்டால் சொந்தமாக வீடே வாங்கலாம். பட் துபாய் லைஃப் இவ்வளோ தான். ஸோ இதை பார்க்குற மக்கள் உங்கள் எல்லாருக்கும் புரியும் துபாய் லைஃப் எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். துபாயில் கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்காம ஃபேமிலியில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். துபாயில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாராச்சும் துபாயில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.